அரசு வந்து ஏற்கனவே மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னாரு நாங்கள் எல்லா பணியிடங்களையும் நிரப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைய வரைக்கும் மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்படலை. நீங்க ராஜீவ்காந்தியா இருக்கட்டும், ஸ்டான்லி மருத்துவமனையா இருக்கட்டும், ஓமந்துரா மருத்துவமனையா இருக்கட்டும், நல்ல ஹைடெக் கருவிகள் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மருத்துவ நோயாளிகளுக்கு தகுந்த அளவுக்கு இருக்குதா? போதுமான அளவுக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அளவுக்கு அங்கே மருத்துவர்கள் இருக்காங்க. ஆனால் அரசு மருத்துவமனையில் இங்கே நிரப்பப்படுதா? ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 1 மாசம் தள்ளி போட்டு பார்த்துருக்கேன். ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு நீங்க வந்து 4 மாசம் டைம் கொடுத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப 4 மாசம் டைம் எதுக்கு வருது? அரசு மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கிறவர் தனியார் மருத்துவமனையில் முதல்ல மருத்துவராக இருக்கலாமா அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுக்கு இடம் உண்டு. கேரளாவிலையோ பீகார்லையோ அதற்கு எதிரான சட்டமே இருக்கு. ஒரு வேலை பார்க்கக்கூடிய காவேரி மருத்துவமனைங்கிறது ஏதோ சுப்பனா வரப்போறது இல்லை. உள்ள போனாலே 1 லட்ச ரூபா தள்ளிட்டு தான் வருவோம். அப்ப அந்த மாதிரி பணம் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்கள்ட்ட ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறது இங்க இருக்குது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாசர் ப்ரூனோ தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். கடந்த 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரே பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு. விக்னேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு போய் டாக்டரை வந்து தாக்குனதாக வந்து ஒரு புகார் வந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக அவர் வந்து புழல் சிறையில் அடைக்கவும் பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போது கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் விக்னேஷ் அப்படிங்கிறவர் தன்னுடைய அம்மாவுக்கு வந்து சரியான ஒரு சிகிச்சை வந்து அந்த பாலாஜிங்கிற மருத்துவர், புற்றுநோய் பார்க்கக்கூடிய அந்த மருத்துவரில் அவர் தான் ஹெட்டான இருக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு முறையான சிகிச்சை தரல, மருத்துவத்துக்கு உரிய எந்த விஷயத்தையும் சரியாக அவர் பண்ணலை. அதனால தான் எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி வந்து புற்றுநோயில் 2வது ஸ்டேஜே அவங்க போயிருக்கிறாங்க. இன்றைக்கி 6வது ஸ்டேஜ் அளவுக்கு வந்ததுக்கு இவங்க வந்து சரியான சிகிச்சை கொடுக்காததான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரியான சிகிச்சை தரல அப்படின்ற கோவத்தில் அவர் மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி தாக்குதலாக பண்ணியிருக்கிறாரு. நம்ம இதை பற்றி எல்லாம் பேசிட்டாலும் குறிப்பாக இதில் என்ன அப்படின்னா இன்றைக்கி என்ன மைண்ட் செட் வந்திருக்கு அப்படின்னா இதை ஒருத்தவர் இப்படி கொலை முயற்சி அளவுக்கு போனதை டாக்டர் பக்கம் என்ன தவறாகவே இருந்தாலும் அதற்கு ஒரு கொலை முயற்சி அளவுக்கு போனது அவரை கத்தி எடுத்து குத்துறதுங்கிறத யாரும் ஆதரிக்க முடியாது, நம்மளும் ஆதரிக்கல. தவறு தான். ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு மைண்ட் செட் இன்றைக்கி வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த விக்னேஷின் பக்கம் வி சப்போர்ட் விக்னேஷ், வி ஜஸ்டிஸ் ஃபார் விக்னேஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு முழக்கங்கள், அதாவது ஒரு ஹேஷ்டேகில் வந்து சமூக வலைதளங்களில் நிறைய இடங்களில் அந்த டாக்டருக்கு எதிரான அல்லது டாக்டருக்கு எதிரான அந்த குற்றவாளியாக இன்னைக்கு விக்டிமாக இல்லை, விக்டிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கொலை முயற்சி செய்த அந்த விக்னேஷுக்கு ஆதரவான இங்கே ஒரு மனநிலை இருக்கிறதா பார்க்க முடியுது. ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து இந்த கோணத்துலேயும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொலை ஏற்கனவே நம்ம என்கவுண்டர்கள்லாம் பார்ப்போம். எப்போவுமே வந்து என்கவுண்டர்களை நம்ம ஆதரிக்கலை அப்படின்னாலும் இது மாதிரியான குற்றவாளிகள் இப்படி செஞ்சாதாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அந்த வன்முறைக்கு ஆதரிக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் எப்போவுமே. இப்போ அதே மைண்ட் செட் தான் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஏன் வந்து வி சப்போர்ட் விக்னேஷ் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு பின்னாடி இந்த உளவியல் இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இங்கே வந்து ஏற்கனவே வந்து இங்கே மக்கள்கிட்ட வந்து அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவம் பலருக்கு இந்த மாதிரி இருந்திருக்குது. என்னென்னா நம்ம பொதுவாக இப்போ நமக்கே வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவே பார்த்துருக்கோம். இப்போது நான் கூட அரசு மருத்துவமனையில் ஒரு முறை இது மாதிரி அனுமதிக்கப்பட்டப்போ என்னென்னா என்ன மருந்து போடுறாங்க, என்ன சிகிச்சை தராங்க, இதை நான் கேள்வி எழுப்பினப்போ நீங்கள் என்ன டாக்டரானு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போ விக்னேஷனுடைய அவங்க தம்பி வந்து சொல்கிறாப்புல, அவர் தம்பி வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு இந்த கீமோவுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. 6 இன்ஜெக்ஷன் போடுறதுல 3வது இன்ஜெக்ஷன் போடும்போதே அவங்க அம்மாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது. என்னங்க மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னோடனே நீ என்ன டாக்டரா, எப்படி நமக்கு பர்சனலாக நமக்கு இந்த இடத்துல நிறைய முறை கேள்வி உனக்கு என்ன தெரியும், என்ன மருந்து போடுறோம் அப்படின்றத அந்த நோயாளிகள்கிட்ட நான் சொன்னால் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருமா அப்படிங்கிற கேள்வியும் வரும். இப்போ என்ன மருந்து போடுறாங்க எனக்கு புரியுதோ புரியலையோ
எனக்கு அது தெரியுமோ தெரியலையோ என்ன மருத்துவம் போடுறோம், என்ன மருந்து இவங்க உடலுக்கு செலுத்தப்படுது, என் உடலில் என்ன மருந்து போடப்படுதுன்னு எனக்கு தெரியணும். இதை சொல்லாமல் அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மருத்துவர்கள் போடுற மைண்ட் செட்டு, இந்த மாதிரியான அரசு மருத்துவமனைகளில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த வன்முறை செஞ்ச, அதாவது கத்தி குத்து செஞ்ச அந்த விக்னேஷுக்கு ஆதரவான மைண்ட் செட் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக நம்ம பார்க்குறோம். இந்த ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமுதாயத்தில் வேறு மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துமே. ஏன்னா வந்து ஒரு தனிநபர் வந்து கொண்டு போய் கத்தி எடுத்து ஒருத்தர் குத்துறதை வந்து ஆதரிக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் இல்லை, ஆபத்தான ஒன்று. ஆனால் இதை நம்ம வந்து அந்த மைண்ட் செட் வளர்றதை வந்து நம்ம வந்து ஆதரிக்கலை. ஆனால் இப்படியான மைண்ட் செட் ஏன் வருதுன்னா, எல்லோருமே அரசு மருத்துவமனைகளில் இன்னைக்கு இந்த கிண்டி கிங்ஸ் மருத்துவமனையில் ஒவ்வொரு நாளைக்கு 2000 பேர் சிகிச்சை பெறதா சொல்கிறாங்க. இப்போது அது மாதிரி கீழ்பாக்கு மருத்துவமனை, அது மாதிரி ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி, சென்னையில் மட்டுமே இந்த ஒவ்வொரு மருத்துவமனையும் 3000 4000 பேர் அன்றாடம் போகிறவங்களா இருக்காங்க. இந்த மருத்துவமனைகளில் இந்த மாதிரி மருத்துவர்கள் சரியான வகையில் அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்குது அதை கேட்க மாட்டுறாங்க, உடனுக்குடனே அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது. அவங்க என்ன நோய்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற சரியாக பார்க்க மாட்டுறாங்க அப்படின்ற சிந்தனை நீ மக்கள் மத்தியில் வந்திருக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் இதை ஆதரிக்கிற மைண்ட் செட்டுக்கு வராங்க. இங்கே இன்னொரு விஷயமும் நம்ம சேர்த்து பார்க்குறது என்னென்னா, அரசு மருத்துவர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, இதில் வந்து இதை சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதை வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இதில் இங்கே எந்த இடத்துல இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அரசு மருத்துவமனையில் இப்போ இன்றைக்கி இருக்கிற டேட் வகையில் பார்த்தாலே 2500 மருத்துவ பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு அப்புறம் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை நீ அதிகரிச்சிருக்குது. அப்போது 2500 பணியிடங்கள் ஏற்கனவே இருந்த பணியிடங்களே இன்றைக்கி நிரப்பல. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வருகை, இன்றைக்கி சென்னையுடைய பாப்புலேஷன், இன்றைக்கி நோயாளிகளுடைய எண்ணிக்கை, குறிப்பாக புற்றுநோயுடைய எண்ணிக்கை அதிகம், இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இதை நோக்கி இருக்கக்கூடிய அந்த பணியிடங்கள் இன்னும் அதிகரிக்கப்படாமல் இருக்கிறது. ஒரு டாக்டருக்கு 100 பேஷண்ட்டு காலைல 9 மணிக்கு வராங்கன்னா 3 மணி வரையும் பேஷண்ட் பார்க்கணுன்னா, இதுக்கு இந்த நோயாளிகள் 100 பேரை அந்த நேரத்துக்குள்ளே ஒரு மருத்துவர் பார்க்கணுன்னா அவங்களால அந்த நோயாளிகள்கிட்ட இப்படி இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த இதை பண்ணணும், ஒரு நோயாளிகள்கிட்ட 20 நிமிஷம் ஒரு டைம் எடுத்து பார்க்கணும். ஆனால் 20 நிமிஷத்தை பார்த்தா அங்கே ஒரு கலவரமே நடக்கும். எவ்வளோ நாள் நீங்கள் கேட்டது, சீக்கிரம் பார்க்க மாட்டீங்களா, இது நமக்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆனால் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை முறையிட வேண்டியது அரசாங்க கிட்ட தானே, கவர்மெண்ட் கிட்ட தான் முறையிடணும். இந்த கோவத்தையும் சரி இந்த ப்ரெஷரையும் வந்து பேஷண்ட் மேலே காட்டுறது எந்த வகையில் பேஷண்ட்டை காட்டுறது தான் இங்கே பிரச்சனை வருது. அரசுக்கிட்ட மருத்துவ சங்கங்களும் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருக்குது. அரசு மருத்துவமனை இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்பப்படாமல் இருக்கிறது இதோடைய வெளிப்பாடு தான். மருத்துவர்கள் அந்த நோயாளிகள்கிட்ட போதுமான அளவில் ஒரு கான்வர்சேஷன் இல்லாமல் இருக்குது. ஒரு டாக்டருக்கு அதிகமான பணி நேரங்களை போடுறது, 18 மணி நேரம் 24 மணி நேரங்கிற மாதிரி சில டாக்டர்களுக்கு அரசு மருத்துவமனை வேலைகள் போடப்படுது. இதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க நோயாளிகள்கிட்ட சரியான வகைகளில் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாத நிலை இருக்குது. அப்போ இங்கே பிரச்சனை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விக்னேஷ் பாலாஜி இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக ஏன் வந்து இந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிற மைண்ட் செட் ஏன் வருதுன்னா, ஏன் எல்லா அரசு மருத்துவமனையும் இப்படி தான்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு மைண்ட் செட் வருதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பணியிட பிரச்சனை தான் இதில் இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனை. இந்த பிரச்சனையை பண்ணாமல் நம்ம இந்த விஷயத்தை தீர்வு காணவே முடியாது. இதில் வந்து 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று அரசு மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அடுத்து நோயாளிகள் இருக்கிறாங்க, இன்னொன்று ஸ்டேட். ஏன்னா இங்கே வந்து பணியிடங்களை நிரப்ப வேண்டிய இடத்துல ஒரு அரசு இருக்குது. இப்போ அரசு வந்து ஏற்கனவே மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார், நாங்கள் எல்லா பணியிடங்களையும் நிரப்பிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைய வரைக்கும் மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்படலை. அப்போ இதனுடைய வெளிப்பாடு தான் அரசுக்கும் நோயாளிகளுக்கும் இடையில் இருக்க வேண்டிய அந்த உறவை இதை ஏற்படுத்த வேண்டியது அரசுடைய பொறுப்பு. அப்போ இந்த இடத்துல அரசுடைய தவறாகவும் இருக்குது. இன்றைக்கி ஏதோ டாக்டர் பேஷண்ட் பிரச்சனை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்புலேயே இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். இதில் இன்னொரு கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா, திமுக அதிமுக அப்படிங்கிற பாலிடிக்ஸை தாண்டி இதில் கூடுதலாக இருக்கக்கூடிய இந்தியா முழுமைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து எல்லா நாடுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிபி, அதாவது உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. இந்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒவ்வொரு நாடுகளும் கிட்டத்தட்ட வந்து 6% குறைந்தது மருத்துவத்துக்கு செலவிடுவாங்க. அந்த நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவுடைய ஜிடிபியில் வெறும் 1.5 அளவு தான் மருத்துவத்துக்கு இந்திய அரசு ஒதுக்கிற தொகையாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் எப்படி வந்து மக்களுக்கு ஒரு நிறைவான ஒரு மருத்துவத்தை எல்லா அரசுகளாலையும் தர முடியும்? ஏன்னா இங்கே இருக்க அதிகாரங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார குவிப்புங்கிறதும் ஒன்றிய அரசுகிட்டே இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மருத்துவம் என்பது
ஒன்றிய அரசுகள் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ சுகாதாரத்துக்கு போதுமான நிதியை ஒதுக்கிறதே கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு தான், இதோட இம்பார்ட்டன்ஸை உள்வாங்காத வெளிப்பாடு தான் இன்னைய வரைக்கும் மருத்துவம் மிக சீரழிஞ்ச நிலைகளை இருக்கிறதா பார்க்குறோம். இப்போ இந்த பிரச்சனைகளில் ஒரு கிராஸ் ரூட்டாக பார்த்தோன்னா பல்வேறு சிக்கல்களும் இதில் இருக்குது. அரசினுடைய மருத்துவ கொள்கையிலே இதில் இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து எந்த விதத்தில் வந்து நாங்கள் வந்து மருத்துவத்தில் மேம்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டும் சரி மார்த்தடிக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, மருத்துவத்தில் நம்ம இப்போயும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களோட ஒப்பிடுகையில் தமிழ்நாடு மருத்துவத்தில் மேம்பட்டு தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போது மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு 300 சொச்சம் சொல்கிறாங்க. இந்த 300 சொச்சம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் இருக்கிறாங்க, போதுமான அளவுக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அளவுக்கு அங்கே மருத்துவர்கள் இருக்காங்க. ஆனால் அரசு மருத்துவமனையில் இங்கே நிரப்பப்படுதா, அவங்களை இந்த அரசு பயன்படுத்திக்குதா, அவங்களுக்கான பணியிடங்களை இந்த அரசு நிரப்புதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் மருத்துவ கட்டமைப்பில் இங்கே ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து மாவட்டத்தோறும் மருத்துவமனையில் ஒரு தலைமை மருத்துவமனையிலேருந்து தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்புகள் நல்லா தான் இருக்குது. இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், ஸ்டான்லி மருத்துவமனையாக இருக்கட்டும், ஓமந்தரா மருத்துவமனையாக இருக்கட்டும், நல்ல ஹைடெக் கருவிகள் இருக்குது. ஆனா அங்க இருக்கக்கூடிய மருத்துவ நோயாளிகளுக்கு தகுந்த அளவுக்கு இருக்குதா? நான் சில மருத்துவமனைகளையும் பார்த்துருக்கோம், நம்முடைய நண்பர்களுக்கு கூட நான் போய் பார்த்துருக்கிறேன். ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 1 மாதம் தள்ளி போட்டு பார்த்துருக்கேன். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 4 மாதம் டைம் கொடுத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ 4 மாதம் டைம் எதுக்கு வருது? அவங்க 4 மாதம் கழிச்சு பண்ணணுமாங்கிறது அப்படி கிடையாது. சில எமர்ஜென்சியான இவங்க பண்ண இப்போ உயிர் போயிடுங்க, இது ரொம்ப சீரியஸாக போயிடுங்க அப்படிங்கிற மருத்துவத்துக்கு மட்டும்தான் உடனடி அறுவை சிகிச்சை பண்ணப்படுது. மற்ற எல்லாத்துக்கும் அரசு மருத்துவமனைகளில் 3 மாதம் 4 மாதம் அளவுக்கு இடைவேளை போடப்படுது. ஒரு 4 மாதம் கழிச்சு பாங்க, அப்பாயின்மெண்ட்டே 4 மாதத்துக்கு அப்புறம் தான் தராங்க. சில இடங்களில் ஸ்கேன் போன்ற சிலவற்றுக்கே சில அரசு மருத்துவமனைகளில் 3 நாளைக்கு அப்புறம், 10 நாளைக்கு அப்புறம், 12 நாளைக்கு அப்புறம் இப்படி தான் வந்து அப்பாயின்மெண்ட்டே தராங்க. அப்போது தமிழ்நாட்டில் அரசு மருத்துவங்கிறது இங்கே எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குது, மற்ற மாநிலங்களோட அதிகமாக இருக்குங்கிறது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மாதிரி சிக்கல்களும் இருக்குது. இப்போ மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டா நம்ம இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்தினுடைய மக்களுடைய தொகைக்கேற்ப, மக்களுடைய தேவைக்கேற்ப இங்கே நிறைவாக இருக்குதா அப்படின்னா இங்கே கேள்விக்குறி தான். அப்போ இங்கே பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம திருப்தி அடைகிறது தப்பு. மாறாக இங்கே இந்த தேவைகளும் இருக்குது, இன்னும் அரசு மருத்துவமனைகளில் இருக்குது, இதை இந்த அரசு திசை திருப்ப பார்க்குது அப்படின்றதான் நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இதே மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதா வந்து ஒரு தகவலும் நமக்கு இருக்குது. இவர் இந்த புகாரில் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட டவுட்டு கேட்டு அந்த மெடிசனை பற்றி டவுட் கேட்டு வரவங்க கிட்ட அந்த ஷீட்ஸ் எடுத்து மூஞ்சில் அடிக்கிறதா வந்து சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். இதே விஷயத்தை காவேரி ஹாஸ்பிட்டலில் இந்த மருத்துவரால் பண்ண முடியுமா? அங்கே வர ஒரு பேஷண்ட் கிட்ட அவங்க ஏதாச்சும் டவுட் கேட்டால் ஷீட்டை தூக்கி அவங்க மூஞ்சில் அடிக்க முடியுமா? இங்கே இருக்கிற மென்டாலிட்டி ஏன் இங்கே இருக்க மாட்டேங்குது? இல்லை, அதுதான் காவேரி ஒரு மருத்துவர் வந்து முதல்ல இதே ஒரு கொஷின் தான். ஒரு மருத்துவர் வந்து அரசு மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கிறவர் தனியார் மருத்துவமனையில் முதல்ல மருத்துவராக இருக்கலாமா அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுக்கு இடம் உண்டு. கேரளாவிலேயோ பீகார்லேயோ அதற்கு எதிரான சட்டமே இருக்குது. மருத்துவர்கள் அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவங்க இன்னொரு தனியார் கிளினிக்கையோ தனியார் மருத்துவமனைகளையோ வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது. தமிழ்நாட்டிலேயோ அப்படி ஒரு சட்டம் வேணுங்கிற கோரிக்கையும் நீண்ட காலமாக சில மருத்துவ சங்கங்களாக மக்கள் நல மருத்துவமாக இருக்கக்கூடிய சில மருத்துவ சங்கங்களும் இந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எங்களுக்கு இதை அனுமதிக்கிறதுடைய காரணம் என்னவாக இருக்குது அப்படிங்கிற நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அரசுக்கு மருத்துவத்துக்கு அதிகமான செலவுகள் ஆகுது, மருத்துவத்துக்கு இன்னும் செலவு செய்வதற்கோ இதில் மேம்படுத்துவதற்கோ அரசுக்கு நோக்கம் இல்லை. அதனால இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தனியாருக்கு போகணும், இங்கே வரக்கூடிய நோயாளிகள் தனியாருக்கு போகணும், இங்கே வரக்கூடிய ஆப்ரேஷனுக்கு வரக்கூடியவங்க அங்கே போகணுங்கிற ஒரு மறைமுக பிளான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து பிசினஸ் மட்டும் இல்லை, அரசினுடைய செலவுகளை குறைக்குது. இந்த மாதிரியான பிளான்கள் இருக்குதோங்கிற சந்தேகத்தையும் சில மருத்துவர்களே எழுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசு வந்து இப்போ அங்கே வந்து தனியார் மருத்துவமனையில் அவருக்கு வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தா இவ்வளோ செலவு, இவ்வளோ பணம் கிடைக்கும், அவருக்கு தனியான கிளினிக் கிடைக்கும். அப்போ அதனால அவருக்கு வந்து அங்கே வந்து அதிகமான பேஷண்ட் பார்க்கப்படல, ஒரு சின்ன ஒரு 10 பேர் வந்தாலும் அதுலேயே அவருக்கு அதிகமான சம்பளம் கிடைக்குது. அதனால அங்கே வந்து இந்த மாதிரி பார்க்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் வேலை பார்க்கக்கூடிய காவேரி மருத்துவமனைங்கிறது ஏதோ குப்பனை வரப்போறது இல்லை. உள்ளே போனாலே 1 லட்ச ரூபா தள்ளிட்டு தான் வருவோம். கண்டிப்பாக ஒரு சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு நீங்கள் காவேரி மருத்துவமனைக்கு போனாலே ஒரு 30,000 தீட்டி விட்டுருவான். அப்போ அந்த மாதிரி பணம் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு மாதிரியும்
பணம் இல்லாதவங்கள்ட்ட ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறது இங்கே இருக்குது. இப்போ இந்த அரசு வந்து என்னன்னா, ஒரு அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவர் இன்னொரு தனியார் மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் இந்த அரசு கொண்டு வரணுங்கிறதான் சில மக்கள் நலனாக பெறக்கூடிய சில மருத்துவ சங்கங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சக மருத்துவருக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்தப்போ வந்து அவங்களுக்கு அதான கோவம் இருக்கும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டை இன்னொரு விக்னேஷ்ன்ற நபர் வந்து அங்கே அட்மிட் ஆகிறாரு. பித்தப்பையில் வந்து கல் இருக்கிற பிரச்சனையில் வந்து அட்மிட் ஆகிறாரு. அவருக்கு நைட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால மறுநாள் காலையில் வந்து மரணப்படுறாரு அவர். சரிங்களா? இது வந்து யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? இது மருத்துவர்கள் மேலே தான் தப்பு இருக்குது. ஆமாம், உண்மையாதான். அப்போது ஒரு ஒருத்தர் விக்னேஷுங்கிற ஒருவர் அவர் வந்து மருத்துவரை கொலை செஞ்சுட்டாரு, மருத்துவரை கொலை முயற்சி செஞ்சார் அப்படிங்கிறத மருத்துவர்கள் ஒரு நாள் வேலை செய்யலைன்னா என்ன மாதிரி தாக்கத்தை தமிழ்நாடு சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு குரலை கொடுக்கறதுக்காக ஒரு காட்டுறதுக்காக தான் மருத்துவர்கள் பண்ணாங்க. நீங்கள் எப்படி ஒரு டாக்டருடைய உயிருக்காக எப்படி நீங்கள் போராட்டம் பண்ணி இன்னைக்கு உங்களுடைய போராட்டத்தால் உங்களுடைய அலட்சியத்தால் நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யாததுனால இன்னைக்கு ஒரு விக்னேஷுங்கிற இன்னொருத்தவர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் என்ன நோய்? ஒரு பித்தப்பையில் ஒரு கல். பித்தப்பையில் கல்லுங்கிறது வந்து நாள் வந்து மறுநாள் வரைக்கும் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, 10 மணி நேரம் ஆகி அவருக்கு ஒன்றுமே கொடுக்கல, வெறும் 2 இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சாதாரண அவர் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாலே இன்னைக்கு அவரால் உயிரோடு இருந்திருக்க முடியும். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மருத்துவத்தில் இவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிறத வந்து இன்னொரு மருத்துவர் தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு பித்தப்பை கல்லுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நடந்து தான் வந்திருக்கிறாரு. ஒரு கிட்னி ஸ்டோனுக்கும் பித்தப்பை கல்லுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. பித்தப்பை கல்லுங்கிறது நடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டம்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இவர் நடந்து வந்திருக்காரு, அவராக தான் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாரு. அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் இந்த விஷயத்தில் அவங்க ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பேஷண்ட்டை காரணம் காட்டினீங்க, இன்றைக்கி உங்களுடைய அலட்சியத்தால் ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்றத இன்றைக்கி அந்த டாக்டர் மீதான உங்களுக்காக பேசிய பல பேருமே இன்றைக்கி உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய மைண்ட் செட்டை உருவாக்குறாங்களோ அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல பார்க்க தோணுது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க உறவினர்கள் சொல்கிறாங்க வந்து நாங்கள் வந்து செட்டிநாட்டில் தான் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருந்தோம், அங்கே வந்து எங்களால் வந்து பார்க்க முடியல, அதனால் வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பி வந்தோம், ஆனால் வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கேமரா முன்னாடி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இனிமேல் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பி யாரும் வராதிங்க அப்படின்ற ஒரு குரலும் இருக்குது. இது வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கே வந்து பெரிய அடி தானே ஆக்சுவலாக அதை நீ பார்க்கும்போது? இல்லை உண்மைதான். என்னென்னா பொதுவாகவே ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, அரசு மருத்துவமனைகளுக்கு போனால் சரியான சிகிச்சை இருக்காதுங்க, அரசு மருத்துவமனைக்கு போனால் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, எந்த எம்பியாவது வந்து அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்களா, எந்த எம்எல்ஏவாவது அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்களா, எந்த முதலமைச்சராவது போய் படுத்தா அங்கே சட்டமன்ற இருக்கக்கூடிய கேள்வி அதுலேயும் தான் இந்த கேள்வியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ மக்கள்கிட்ட பொதுவாகவே அரசு மருத்துவமனைக்குன்னு போனாலே இவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒழுங்காக இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஏற்கனவே இருக்கும். அப்போது இங்கே வந்து என்னென்னா, அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, சரியாக பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. மாறாக ஒரு கொரோனா போன்ற மற்ற முக்கியமான இடங்கள்ல நமக்கு அரசு மருத்துவமனை தான் பல பேரை நமக்கு காப்பாத்துச்சு. எனவே அரசு மருத்துவமனையே சரியில்லை அப்படின்னா நம்ம சொல்ல வரல. இன்னைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில், ஸ்டான்லி மருத்துவமனையில், பல மருத்துவமனைகளில் ஒரு தீர்க்க முடியாத பல்வேறு பிரச்சனைகளை இன்னைக்கு அங்கே மருத்துவமனைகள் செஞ்சிருக்கிறாங்க, சாதனை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பல நோயாளிகள் பல நோயிலையும் மீண்டிருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்றுக்கருத்தில். எனவே அரசு மருத்துவமனை சரியில்லை அப்படிங்கிறது நம்ம வாதம் இல்லை. ஆனால் அந்த அரசு மருத்துவமனைக்கு இப்படியான அலட்சியங்கள் நடக்குது, அங்கே இன்னமும் மேம்படுத்த வேண்டியது இருக்குது. அங்கே என்ன பிரச்சனை, அங்கே வேலைவாய்ப்பு சரியாக இல்லை, பணியிடங்களுக்கு சரியான மருத்துவர்கள் போடாத பிரச்சனையா, அது மாதிரி செவிலியர்கள் சரியாக இல்லாத பிரச்சனையா, இன்னும் என்ன பிரச்சனைலாம் அங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அரசு மருத்துவமனைக்குள்ள இந்த மாதிரி டாக்டர் வரணும், அங்கே டாக்டராக இருக்கக்கூடியவங்க, அரசு வேலைகளில் இருக்கக்கூடியவங்க, அது எம்எல்ஏவோ எம்பியோ முதலமைச்சரோ அல்லது கலெக்டரோ யாராக இருந்தாலும் அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வேணும்னு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழல் வந்தால் ஒரு வேளை இது மாறுமா அப்படின்றது தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஓகே, ஏன்னா வந்து எனக்கே பர்சனலாக வந்து ஒரு அனுபவம் இருக்குது. என்னோடய அம்மா வந்து ஒரு அரசு மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறப்போ அவங்களுக்கு ரைட் சைடில் வலி, லெஃப்ட் சைடில் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து இந்த சைடு கிடையாது, இந்த சைடு சொன்னால் எனக்கு தெரியும், நீ சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு ஹார்ஷான ஒரு டோனில் வந்து சொல்லிவிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே அரசு மருத்துவமனைகள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையை வந்து சுத்தமாக போக தான் செய்யுது. இங்கே பெரிய ரோலே வந்து பார்த்திங்கன்னா காசு இருக்கிறவன் காசு இல்லாதவங்கிற ஒரு டோன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி நமக்கு சில அனுபவங்கள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவருக்கு என்னுடைய நண்பர் தான் கூட வழக்கு பார்க்குறாரு, இடது கையில் பண்ண வேண்டியதை வலது கையில் பண்ணி கையை எடுக்கிற நிலைக்கெல்லாம் போயிருக்கு. இது எவ்வளோ இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் இருக்குது. ஆனால் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அரசு மருத்துவமனை நானே இப்படி தானையா அப்படிலாம் கிடையாது.
நம்மளும் பல இடங்களில் பார்த்துருக்குறோம். தனியார் மருத்துவமனையில் இதை தாண்டி நடக்குது. ஆமாம். சரிங்களா? அரசு மருத்துவமனையில் மட்டும் இல்லை, தனியார் மருத்துவமனையில் இது நடக்குது. இது குறிப்பாக என்ன அப்படின்னா, இது அலட்சிய போக்கு, லாப நோக்கு, பல காரணங்கள் இருக்குது. இப்போ குறிப்பாக என்னென்னா, நீங்கள் இப்போ 12ஆம் வகுப்பு வெற்றி பெற்ற மாணவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் போய் கேட்டீங்க, நீங்கள் போய் மைக்க நிட்டீங்கன்னா, நான் வந்து மருத்துவராகி ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகி நான் வந்து மருத்துவராக நல்லா வரணும், நான் வந்து எளிய எளிய மக்களுக்கு இலவசமாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தான் இங்கே எல்லா மருத்துவர்களும் வராங்க. வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போட்டி உலகம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு போட்டி மனப்பான்மை, லாபம் பணம்ங்கிற ஒரு சமூக பொருளியல் வாழ்வாக மாறிப்போன சமூக அமைப்பினால இன்னைக்கு மருத்துவங்கிறது அதோடைய சீரியஸ்னஸை தாண்டி ஒரு லாபம் நோக்குங்கிற ஒரு இடத்த நோக்கி போயிடுச்சு. அதனுடைய வெளிப்பாடு காசு இருக்கிறவனுக்கு சிறந்த மருத்துவம், காசு இருந்தால் உனக்கு நல்ல மருத்துவம், உனக்கு அப்போலோவில் 35,000 இட்லி தந்து உங்களுக்கு எல்லா மருத்துவமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காசு இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரியும் காசு இல்லாதவனுக்கு ஒரு மாதிரியாகவும் இங்கே இருக்கக்கூடிய சமூக சூழல் உருவாக்கியிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அரசு மருத்துவமனை மேலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துறது இருக்குது. இப்போ இது வந்து எல்லா மருத்துவமனையிலும் இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது பெருசாக்குறது. அது வந்து என்னன்னா, இந்த திட்டமிட்டு இந்த தனியார் மருத்துவமனைகளாக இருக்கக்கூடியவங்க, இந்த கார்ப்பரேட்ஸாக இருக்கக்கூடியவங்க திட்டமிட்டு உருவாக்குற கருத்தாகவும் இருக்குது. அரசு மருத்துவம் இந்த தவறுகள் இருக்குது, அதை சரி செய்யணுங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை வச்சுட்டு ஒட்டுமொத்த அரசு மருத்துவம் இப்படி தான் அப்படின்றத நம்ம பிராண்ட் பண்ணவும் முடியாது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.